டஃப் கொடுக்கறது எங்கள் வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு தலை சம்பவம், மிகப்பெரிய சம்பவம் இன்னைக்கு காத்துட்டு இருக்குது. எல்லாரும் சரண்டர் தான் இன்னைக்கு. எல்லாரும் சரண்டர். நோ 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 சான்ஸ். ஓகே சரி, இப்போ சிஎஸ்கே முதல்ல பேட்டிங் எடுத்தா நல்லா இருக்குமா இல்லை பவுலிங் எடுத்தா நல்லா இருக்குமா? சிஎஸ்கே எப்பயுமே சேசிங் தான். ஓகே சேசிங் தான். சேசிங். பட் நான் பொதுவாக கேட்குறேன், இந்த வாட்டி கப் யார் அடிப்பா? இந்த தடவை கப்பு நமக்கு தான். 5 கப் எடுத்து 5 கப்லாம் பத்தாது. 5 கப்ல மும்பையை தாண்டணும். நம்ம தலை வந்து ஃபேர்வெல் வந்து பக்காவா கிராண்டா இருக்கணும். அதுக்காக இந்த கப் நமக்கு தான் தரணும். மும்பையை தாண்டணும்லாம் சொல்றீங்க, இன்னொருத்தங்க இருக்காங்க இந்த வாட்டி நாங்க கப் அடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வருஷம் பூரா சொல்லிட்டு தான் இருப்பாங்க. 18 வருஷம் ஆச்சு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இவங்க கூட ஆர்சிபி ஃபேன் தான். அப்படியா? இவங்க அவங்களா? ஆமா. இப்போ வந்து நாங்க சிஎஸ்கே ஃபேனா இப்படி எல்லாம் சொல்றாங்க, மனசு வலிக்குதா? ஓகே அப்ப அவங்க கிட்ட கொடுங்க, அவங்க கிட்ட கேப்போம். சொல்லுங்க. 18 வருஷமா கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, 18 வருஷம் இந்த நான் வந்து ஒரு வாட்டி கூட மேட்ச் பார்க்கவே வந்ததே இல்லை. இந்த வருஷம் தான் நான் வந்திருக்கேன். நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் தான் அவங்க ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாரு? ஆர்சிபியா? சொல்லக்கூடாது. ஓகே அப்ப இந்த வாட்டி ஆர்சிபி ஜெயிப்பாங்க அப்படிதானே? இல்லங்க, சிஎஸ்கே ஜெயிக்கணும். இல்லனா வீட்ல விட மாட்டாங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்